வெல்கம் டு ஆர்எம் டிலைட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரீம் கேக் ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட்டு ஒரு நம்ம எது ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அதில் ஒரு பாக்ஸ் செட் பண்ணிக்கோங்க. ட்ரீம் கேக் வச்சுக்கோங்க. அதில் மில்க் சோக் பண்ணிக்கோங்க, சாக்லேட் மில்க்கை. நெக்ஸ்ட் இது கனாஷ் விப்புடு க்ரீம். இது எப்படி இந்த விப்புடு க்ரீம் எப்படி செஞ்சேன்னு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெசிபி போடுறேன். இந்த கனாஷ் விப்புடு க்ரீமை அப்படியே ஃபுல்லாக லேயராக ஒரு என்ன ஷேப் நம்ம பாக்ஸ் வச்சுருக்கோமோ அந்த ஷேப்புக்கு அலைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சாக்கோ சிப் போட்டுக்கிறேன், டார்க் சாக்கோ சிப், எனி சாக்கோ சிப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் சிரப் ஊற்றிக்கிறேன், சாக்லேட் சிரப். நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணி இன்னொரு லேயர் என்ன பண்ணிக்கிறேன்னா சாக்லேட் கேக் பேஸ் வச்சுக்கிறேன். அகைன் மில்க் சோக் பண்ணிக்கிறேன். கனாஷ் அகைன் என்ன பண்ணிக்கிறேன், கனாஷை அகைன் அது மேலே என்ன பண்ணிக்கிறோம், அலைன் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும்போது ப்ராப்பராக அலைன் பண்ணோம்னா நமக்கு மேலே நம்ம சாக்லேட் கோட்டிங் கொடுக்கும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். மறுபடியும் நான் சாக்கோ சிப் போட்டு மறுபடியும் இன்னொரு லேயர் கேக்கை அசம்பிள் பண்ணிக்கிறேன். கேக்கை அசம்பிள் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் நான் மில்க் சோக் பண்ணிக்கிறேன். இப்போ மாலாஸோட சாக்லேட் சிரப்ஸ் கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அது கரெக்டாக ஈவனாக எல்லா பக்கமும் கரெக்டாக அசம்பிள் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ட்ரீம் கேக் ரெடி.